வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். நம்ம அரங்கத்துக்கு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் வந்திருக்காங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி. குடும்ப சண்டைகள்லாம் நீங்க எந்த மாதிரியான பரிகாரம்லாம் செய்யலாம் சார்? அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயில் நகரம் என்றால காஞ்சி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில்கள், 108 திவ்ய தேசங்களில் நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாள் கோயில் இருக்குது. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பாண்டவ தூத பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் உண்டான ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா 25 அடியில் உயரத்தில் கிருஷ்ணர் வந்து அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக குடும்ப சண்டைகள் இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்க அடிப்பிரதர்ஷனம், அங்கப்பிரதர்ஷனம் விட அடிப்பிரதர்ஷனம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் எல்லா விதமான குடும்ப சண்டைகளும் தீரும் என்பது ஐதீகம். எனவே இந்த கோயிலுக்கு வந்து பாண்டவத்தூது பெருமாள் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வர்களுக்கு குடும்ப சண்டை நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம். ஓகே சார், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார், வணக்கம் சார். என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். ஹஸ்பண்ட் பேர் பத்ரிராஜன். சரி. அவர் பிறந்த தேதி 6/11/59. ஜென்ம ராசி மகரம், ஜென்ம லக்கணம் துலாம், ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் 2வது பாதம். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். தப்பே செய்யாம உறவுக்காரங்களால ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாம் வாங்கிட்டு வீண் பழி சமைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு தான். லக்னம் மட்டும் என்ன சொன்னீங்கம்மா, ஒரு முறை திருப்பி சொல்லுங்க. ஜென்ம லக்னம் துலாம். துலாம். ஓகேம்மா. இது வந்து உத்திராடம் இல்லையா இவரு? ஆமா சார். சரிம்மா. அதாவதுமா இவருடைய ப்ரொமோஷன் மற்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக எல்லா சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னிதானத்திற்கு போய் பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்பப்போ முடியுதோ பிரசித்தி பெற்ற அனுமன் கஷேத்திரத்துக்கு போக சொல்லுங்கள். அது எந்தெந்த ஊரில் இருந்தாலும் சரி. சப்போஸ் வந்து நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் இருக்கட்டும், பஞ்சவடி அனுமன் கஷேத்திரமாக இருக்கட்டும், சுஷீந்திரம் கஷேத்திரமாக இருக்கட்டும், அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் இருக்க நல்லாட்டூர் வீரமங்கல் ஆஞ்சநேயர் இருக்கட்டும், அது மாதிரி கஷேத்திரத்துக்கு எப்பப்போ போக முடியுதோ அப்பொழுதெல்லாம் நல்ல அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அனுமன் சாலிசாவை வந்து டெய்லி வந்து கேட்டுட்டு போகிறது பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் தடைகளை நிவர்த்தி பண்ணுறதை போல் குடும்பத்தில் மற்றவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஏற்படும். சொல்லுங்க. அடுத்த காலருக்கு போகலாம் சார். ஹலோ, என் பேர் மோனிஷா. சொல்லுங்க. நான் பம்மல்ல இருந்து கால் பண்றேன். என்னோட வேலை விஷயமா கேட்கணும். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா மோனிஷாமா, சொல்லுங்க. என் பேர் மோனிஷா சார். நான் பம்மல்ல இருந்து கால் பண்றேன். என்னோட வேலை விஷயமா கேட்கணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 9/3/1993. சரி. 24 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. கன்னி ராசி, ரிஷப லக்னம், உத்திரம் நட்சத்திரம். சரி சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப்காக ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்துல வந்து விட்டுறேன். சரி. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, எப்படியாவது போலாமே. பம்மல்ல தானே இருக்கீங்க? பம்மல்ல. ஆமா. நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா சனிக்கிழமை வந்துமா பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு வந்து இந்த கிரி ட்ரேடிங் கடையில போய் கேட்டீங்கன்னா கங்காஜலம் பேக்கெட் அது மாதிரி வந்து சுவாமி இதை விற்கிறவங்க கிட்ட கங்காஜலம் பேக்கெட்ஸ் கிடைக்கும். ரெகுலராக 9 வாரம் வந்து சனிக்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வந்து கங்காஜலத்தையும் வில்வ இலையும் விபூதி பொட்டலத்தையும் கொடுத்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லிட்டு வாங்க. அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் கலந்துக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையை பார்த்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்து ரெகுலராக போகிற பழக்கத்துக்கு ஏற்படுத்திடுங்க. சிங்கப்பெருமாள் கோயில் என்பது உங்களுக்கு தெரியும், நரசிம்மர் பெரிய அளவுக்கு அற்புதமான யோக நரசிம்மருடைய ஆலயம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். உத்தியோகம் கிடைத்த பிறகும் அதை தொடர்ச்சியாக செய்வது. 9 வாரம் சிவனுக்கு கங்காஜலம் கொடுத்து அத்துடன் ரெகுலராக யோக நரசிம்மரை தரிசனம் செய்வது யோகத்தை ஏற்படுத்தி தரும். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க சார், நம்ம பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், நான் வந்து அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தீபாங்க மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க தீபாமா. சார், என்னோட பேர் வந்து தீபா சார். சரி. எங்க ஹஸ்பண்ட் பேர் ரமேஷ். சரி. சார், எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். மாமியாரால தான் சார் இப்ப பிரச்சனையே. சார், எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்ன வந்து எங்க நாத்தனாரும் பிரெக்னெண்டா இருந்தாங்க, நானும் பிரெக்னெண்டா இருந்தேன். ஸோ நேருக்கு நேரு பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த எந்த விதமான பூ முடிக்கிறதோ சீமந்து பண்ணாதே 7வது மாசம் அமுச்சு வச்சாரு சார் எங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து கூட வந்து பார்க்கவே இல்லை சார். இது சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
ராசி இதெல்லாம் சொல்லுங்க. ஓகே சார். மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம், கும்பம் லக்னம் சார். உங்களுது அது? இல்ல சார், எங்க வீட்டுக்காரருக்கு சார். உங்களுது சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கடக ராசி, ஆயில்யம் நட்சத்திரம், லக்னம். கடக லக்னம் இல்லையா? நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஆக்சுவலா வந்து நீங்க கல்யாணம் பண்ணது எப்படி ஏன்லாம் நான் கேட்கல. மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் அந்த சமசப்தமம் ராசியாக இருந்தாலும் பகை ராசி என்பதனால கவனத்தில் வச்சுக்கணும். எனவே நீங்கள் வந்து மாமியார் மற்றது இது மாதிரி எங்ககிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இருக்கிறது பெரிய அளவுக்கு நல்லது. எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து சாதாரண விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு ஈகோ கிளாஷ் ஆகிடும். எனவே விட்டு கொடுத்தல் நீங்களாக இருங்க. குழந்தெல்லாம் பிறந்துடுச்சின்றீங்க. வீணாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை வைத்தால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் தேவையில்லாத மற்ற விஷயங்களும் வரும். அது என்னால் நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் நன்மை ஏற்படுவதற்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு 7 அகல் நல்லெண்ணெய் தீபம் கொடுத்து 7 கிலோ விபூதி வாங்கி கொடுத்து அங்கேருந்து அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி நெஞ்சு பகுதியில் வைத்து கொண்டு வார்கள். சனிக்கிழமை தோறும் மதியம் 1:30லேருந்து 2 மணிக்குள் வீட்டில் பக்கத்தில் யாராவது ஏழை எளியோரை தேடி முதியோர்களோ ஏதாவது முடியாதவர்களுக்கு ஒரு உணவு தானம் கொடுக்க பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிராணாயம் யோகா வந்து உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் கடக லக்னம் கடக ராசியாக இருக்கின்ற பட்சத்தில் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் அதிக அளவுக்கு நமக்கு வந்து மன கஷ்டங்கள் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி யோக பயிற்சிகள் மிக முக்கியமாக டெய்லி ஒரு 40 நிமிஷம் செய்வதற்கு பழகிக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும். அத்துடன் சிவஸ்துதி என்ற கேசட்டை டெய்லி கேட்டுக்கொண்டு வாருங்கள். விடாமல் கண்டிப்பாக இந்த ஜபம் பண்ணுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 90வது பாடலை வாழ்க்கை முழுவதும் சொல்லிக் கொண்டு வாருங்கள். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம் சார். ஹலோ வந்தவாசிலேருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னம்மா? உண்ணாமலைங்க சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க உண்ணாமலை அம்மா, சொல்லுங்க. வந்தவாசிலேருந்து பேசுறேங்க. எங்க பையனுக்காக கேட்கணும். கேளுங்க. ரிஷப லக்கணம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க. வயசுமா? 29 9 முடிஞ்சிச்சுங்க. சரி சொல்லுங்க. அவனுக்கு நல்ல வேலை, ஐடி படிச்சிருக்காங்க. நல்ல வேலை எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்போ ஆகும்? அதாவதுமா இப்போ வந்து அவருடைய நேரங்கள் சிறிது சரியில்லாமல் இருக்கிறதுனால வருகின்ற தை மாதம், அதாவது 2018 தை மாதம் ஜனவரி 14க்கு பிறகுதான் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது வரைக்கும் சிறு குழப்பங்கள் சிறு கஷ்டங்கள் இருக்கும். உத்தியோகம் கண்டிப்பாக அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கு தான் உத்தியோக பிராப்தம் ஏற்படும். அந்த உத்தியோகம் பிராப்தம் கிடைத்தவுடன் மீண்டும் ஏதாவது உத்தியோகம் மீண்டும் மாற வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் மாறிக்கொள்ள சொல்லுங்கள். அதுக்கு பிறகு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கு ஒரு முறை பழனி முருகரை போய் தரிசனம் செய்ய சொல்லுங்கள். பழனி முருகர் சன்னிதானத்தில் முடிந்தால் விபூதி அபிஷேகமோ இல்லை ஏற்கனவே செய்து வைத்த அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு வருவதும் பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் பெரிய அளவுக்கு விசேஷம். கோயிலிலே 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அத்துடன் ரெகுலராக சனிக்கிழமை வீட்டு அருகில் உள்ள பைரவர் சன்னிதானத்தில் விளக்கு போட சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் உத்தியோக பிராப்தமும் திருமண தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் இருக்காங்க சார், பார்க்கலாம். ஹலோ, நான் மதுரையிலிருந்து சுபத்ரா பேசுறேங்க. சார் இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்க சுபத்ராமா. வணக்கம் சார். நமஸ்காரம். என்னுடைய கணவருக்கு வந்து 2 மாசமா அந்த ஓசிபிடி ப்ராப்ளம் இருக்கு சார். சரி. ஆனா மிஞ்சி அப்படி இருந்துச்சு, உங்ககிட்ட பரிகாரம் எல்லாம் செஞ்சு நல்லா ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப லங்ஸ் ஃபங்க்ஷனே ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க. அவருடைய வயசு வந்து அவருடைய பிறந்த வருஷம் வந்து 1946 26/3. சரி. பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம். அதாவது தனுசு ராசி தனுசு லக்னம் பூராட நட்சத்திரம் இல்லையாம்மா அவருக்கு? ஆமாம். அதாவதுமா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உடனே எப்பவுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை விடாமல் அருகில் உள்ள பெருமாள் தாயார் சன்னிதானத்தில் 6 தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது விசேஷமான பலனை தரும். ஒரு முறை மட்டும் அவரை சார்ந்தவர்கள் நீங்களோ இல்லை அவருடைய வம்சத்திலோ இரத்த பந்த உறவுகளோ கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்திற்கு அவர் கையால் தொட்டு வாங்கி கொண்டு, அதாவது பசு நெய்யை வாங்கி கொண்டு எடுத்து சென்று
அவர் கையால் தொட்டு எடுத்து சென்று அதை அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ளே நுழைகின்ற சமயத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கும் கருடனுக்கும் கொடுத்து அவர் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவதும் அவருக்காக பிரார்த்தித்து வருவதும் கொடிமர நமஸ்காரத்தில் அவருடைய பேரு நட்சத்திரம் சொல்லி அவருக்கு நலம் பெற வேண்டும் என்று வேண்டிட்டு வருவதும் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொடர்ச்சியாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வீட்டில் ஒலிக்க வைப்பது விரைவிலே அந்த நோயுடைய உபத்திரத்திலிருந்து படிப்படியாக குறைவதற்கு உண்டான மருந்து மாத்திரைகளும் வேலை செய்வதற்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். 6 தாமரைகளை மட்டும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ச்சியாக கொடுத்து பசுனை கொடுத்து அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு அவர் பேருக்கு சங்கல்பம் செய்வது விசேஷமான பலனை தரும். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன சார்? ரமேஷ் குமார் சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். சார் என்னுடைய பேர் ரமேஷ் குமார். சரி. ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரம் சார். வயசுங்க? வயசு இப்போ 30 செப்டம்பர். சரி. லக்னம் தெரியுமா? லக்னம் சிம்ம லக்னம் சார். சொல்லுங்க, என்ன வேணும் சார்? நான் இப்போ வேலைக்காண்டி வீட்டுல இருந்து ட்ரை பண்ணிடுவோம். அது வர தருவாயில இருக்கு. அது வர எப்படி சார், எப்ப கிடைக்கும் சார்? அதாவது எங்க எதுக்கு ட்ரை பண்றீங்க? உத்தியோகத்துக்கு? எந்த இடத்துக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி. உத்தியோகத்தில் உங்களுக்கு தடங்கல்கள் காணப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறை சிரமம் பார்க்காமல் கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு சென்று பசுனை கொடுத்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்து அங்கே கொடிமரத்தில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்துட்டு வருவது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் தரும். அதை முடித்துட்டு கும்பகோணத்திலே சாரங்கபாணி கோயில் என்று இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது. அந்த சாரங்கபாணி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த கோயிலிலே பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் இருக்கும். அந்த பசுமாட்டுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரைகள் மற்றும் தீவனத்திற்கு உண்டான உங்களால் முடிந்தது உதவி செய்துட்டு வருவது விசேஷமான பலனை தரும். உத்தியோகம் கிடைத்த பிறகு ரெகுலராக இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தாயார் இருக்கின்ற வீடு பக்கத்தில், அதாவது மகாலட்சுமி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செல்வதும் வெள்ளிக்கிழமையில் அசைவத்தை தவிர்ப்பதும் விசேஷமான பலனை தந்தாலும் கார்த்திகை மாதத்துக்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் கைகூடும். அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம் சார். ஹலோ, வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். கடலூர்ல இருந்து ராஜசேகரன் சார் இருக்காங்க, பேர் சொல்லுங்க. மிஸ்டர் ராஜசேகர் சார், 22/5/1984 பிறந்தேன் சார். சரி, சொல்லுங்க. கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், கன்னியா லக்னம். சரி, சொல்லுங்க. குருதசை நடக்குது அப்போ? குருதசை நடக்குது சார். சொல்லுங்க. ஆனா குருதசை நடந்தா ஒண்ணுமே செட் ஆகல. ஜாப்பும் செட் ஆகல, ஒரு இதுவும் இல்ல. அம்மாவுக்கு உடம்பு செல்லாம் போகுது, எனக்கு உடம்பு செல்லாம் போகுது. இப்போ இல்ல அப்படி குருதசையில நன்மை நடக்கும்னு உங்களுக்கு யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா அது அவங்கெல்லாம் கேட்கணும். இந்த குருதசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மிக மிக கவனமா பார்த்துக்கிறது பெரிய அளவு விசேஷத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அலட்சியப்படுத்தாதீர்கள். தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் ஒரு மனக்குழப்பங்கள், நட்பு விஷயத்தில் யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. பெரிய அளவு பாதிப்பெல்லாம் ஏற்படும். ஏனென்றால் லக்னம் என்பது மிக மிக இம்பார்ட்டண்ட். ஒரு ஜாதகத்துக்கும் ராசியுடன் அந்த லக்னத்துக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் ஏற்படுவதற்கு ஒரு முறை மகான்கள் வழிபாடு செய்வது மிக முக்கியம். மந்திராலயம் சென்று விட்டு வாருங்கள். வருடத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக போகிறது குருதசையில் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மந்திராலயம் செல்வது, மந்திராலய மகானை தரிசனம் செய்வது, அந்த கோயிலில் மந்திராலய பிருந்தாவனத்திலே அந்த கோயிலிலே கேட்டீர்கள் என்றால் ஆஃபீஸில் கண்டிப்பாக மிருத்திகை என்று சொல்லக்கூடிய துளசி மண் கிடைக்கும். அது 5 பேக்கெட் 10 பேக்கெட் வாங்கி கொண்டு வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் தீபமேத்தி மனதார பிரார்த்தனை பண்ணுவதும், ராகவேந்தர் படத்தை வைத்து ஜபம் பண்ணுவதும், அடுத்ததாக ராகவேந்தர் நாமாவளியை கூறுவதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் உத்தியோகம் மற்ற விஷயத்திற்கு தடங்கல்கள் இல்லாமல் இருப்பதற்கு கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரை நடந்து சென்று பெருமாள் தரிசனம் செய்வது, திருப்பதி பாலாஜியை மனதார பிரார்த்தனை செய்வது உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடத்தை நிவர்த்தி செய்யும். இந்த குருதசையில் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். சொல்லுங்க சார். நமஸ்காரம். திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரியில இருந்து பேசுறோம். நான் தனுசு ராசி மூல நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் தெரியலையே. வயசு என்ன? வயசு 15/4/1974. சரி, சொல்லுங்க. இப்போ நான் பூர்வீக வீட்டுல இருக்கேன் சார். நான் வீடு ராசி எப்படி, அதே மாதிரி என் வேலைகள் உத்தியோகம் எப்படி நல்லா இருக்குமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பூர்வீக வீட்டுல இருக்கீங்க, அந்த வீடை பத்தி என்ன கேட்கணும்? வீடு நல்லா ராசியா இருக்குமா?
பூர்வீகத்தில் இருக்கிற வீடு வந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கு பிறகு அது ராசி இல்லைன்னு எப்படி? அதாவதுங்க இல்ல சார், நான் இப்பதான் வந்து இருக்கேன். நான் வந்து வெளியே தான் இருந்தோம். சரி. இப்போ வந்து பழைய வீடை வந்து இடிச்சு இப்ப வந்து கெட்டி இருக்கேன் சார். ஆனா வந்து செலவுகள் வந்து நிக்க மாட்டாங்க சார். அதாவது 7.5 சனியில் இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நன்மை. அதோடு மட்டுமில்லாமல் குரு 10ஆம் இடத்தில் இருப்பதை மிக கவனமாக கொள்ள வேண்டும். எனவே கால சூழ்நிலைகள் சிறிது ஆவணி மாதத்துக்கு பிறகுதான் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆவணி மாதம் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் மற்றும் செலவினங்கள், அனாவசிய செலவுகள், தேவையற்ற செலவுகள், மனசங்கடங்கள், குடும்ப விஷயத்தில், வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்தில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை. இப்பொழுது நடக்கின்ற இந்த தசாபுத்திகளுக்கு கண்டிப்பாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி செல்வதும், பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் பண்ணி அந்த கற்பக விநாயகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும், அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதும் தான் உங்களுக்கு நன்மை தரும். அடிக்கடிக்கு வந்து பிள்ளையார்பட்டி செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்த காலர் இருக்காங்க, போகலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணம்மா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். சார் இருக்காங்க, பேசுங்க. என் பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. இது என் பேர் கண்ணம்மா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பையன் பேரு ஆர் பிரகாஷ், உத்திராட நட்சத்திரம். 1981 பிறந்தான். சரி. 3/2. சரி. வந்து முதல்ல வந்து இங்க ஷேர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாப்ல. சரி. உத்திராடத்துல 2 ராசி வரும். எந்த ராசியில இருக்காரு உங்க பையன்? தனுசு ராசி. சரி, சொல்லுங்க. எனக்கு தெய்வத்தையே நேர்ல பேசுறாப்ல இருக்கு. சொல்லுங்கம்மா, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க. அப்புறம் வந்து அதனால முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாப்ல. சரி. அது வந்து அவ்வளவா சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப மெட்ராஸ் போனாப்ல, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாப்ல. சரி. அதுலயும் வந்து சரியா வரல. இப்ப வந்து அந்த இது மாதிரி எடுத்து ஃபுல்லா அந்த இது சாப்பாடு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, கேட்டரிங் மாதிரி பண்றாப்ல. நல்லா வந்துருவாப்லையா? அதாவதுமா, நான் தான் இப்போ சொல்றேன் இல்லைங்களா, அவருடைய லக்னம் தெரியாது இல்லையா உங்களுக்கு? லக்னம் தெரியல சார். சார், அவரை வந்து சொல்லுங்க, கொஞ்சம் சிரமம் பார்க்காம கீழ்பெரும் பள்ளம் என்றது வந்து கேது ஸ்தலம். அந்த கீழ்பெரும் பள்ளம் என்ற ஊர் வந்து கும்பகோணத்தில் வந்து கேட்டிங்கன்னா நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வர்றதோட அதை முடிஞ்சிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லுங்கள், அங்கேருந்து தென்குடி திட்டை, தஞ்சாவூரில் தென்குடி திட்டை என்ற ஊர் இருக்குது. அந்த தென்குடி திட்டையில் போய் அந்த ராஜகுரு சன்னிதானத்தில் ஒரு 500 கிராம் 1/2 கிலோ விபூதியை கொடுத்து குருவின் பாதத்தில் போட்டு அந்த விபூதியை வாங்கி கொண்டு வந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அத்துடன் விடாமல் புதன்கிழமை அருகில் உள்ள அம்பாள் சிவன் இருக்கின்ற சன்னிதானத்திற்கு சென்று வில்வ அர்ச்சனை பண்ணி கொண்டு வருங்க. புதன்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து சொல்லுங்க. நல்ல முன்னேற்றம் படிப்படியாக ஏற்படுவதை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். வணக்கம், இது வெல்கம் பேக். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். சார், உங்ககிட்ட அடுத்த கேள்வி, உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைக்கணும்னா என்ன மாதிரியான ஸ்தலத்துக்கு போகலாம் சார்? அதாவது திருவண்டார் கோயில்னு ஒன்று இருக்குமா, அதாவது அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சநீதீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த பஞ்சநீதீஸ்வரர் ஆலயம் வந்து பிரசித்தி எதில் பார்த்திங்கன்னா தேவாரம் படல் பெற்ற அற்புதமான ஆலயம், சுயம்பு மூர்த்தி. இந்த கோயிலில் வந்து 8 தூண்கள் உள்ள அர்த்த மண்டபம் இருக்குது. இந்த தூண்கள் வாயிலாக நின்று தரிசனம் செய்தால் தடைப்பட்ட இந்த பதவி உயர்வு தடைகள்லாம் வரும் என்பது ஐதீகம். எனவே இந்த பஞ்சநீதீஸ்வரர் கோயில், திருவண்டார கோயில், இந்த திருவண்டாரம் இடம்ன்றது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்வது, இந்த பஞ்சநீதீஸ்வரர் வழிபாடு செய்வதற்கு பதவி தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். காலர் இருக்காங்க, போகலாம் சார். ஹலோ, வணக்கம். இது ஜோதிட நேரம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து தியாகு பேசுகிறேன் சார். இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க, கேட்குது. சார், என் பேர் தியாகு. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், கும்ப லக்னம். வயசுங்க? வயசு 28 வயசு ஆகுதுங்க. எவ்வளோ? 28. ஓகே 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 ஓகே. புதன் திசை வந்துடுச்சுங்களா? ஆமாங்க. சரி. என்ன லக்னம் சொன்னீங்க? கும்ப லக்னம் சார். சரி, என்ன வேணும் சார்? இப்போ ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு. அந்த பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். சரி.
ஃபர்ஸ்ட் சேல்ஸ்ல இருந்தேன், இப்போ அதை விட்டுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். சரி, உங்களுடைய பேங்க் எக்ஸாம் எழுதுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக சொல்லுங்கள். ஜனவரி 31, 89. ஜனவரி 31, 89 நீங்கள்? ஆமாங்க. சரி சரி, தை மாதம் பிறந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார், தை 18. ஆமாங்க. சரி 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 சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமங்கலக்குடி என்ற சூரியனார் கோயிலுக்கு முன்னாடி ஆடுதுறையில் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் ஆடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். அந்த சூரியனார் கோயில் போயிட்டு கணபதி இடத்தில் முதலில் வழிபாடு பண்ணி சூரியன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பசுனை கொடுத்து திருப்பி கணபதி இடத்தில் வந்து பிரார்த்தனை செய்வது விசேஷமான பலனையும் கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலமும் தரும். அதை முடிந்துட்ட பிறகு ஒப்பிலியப்பன் என்ற கோயில் இருக்குது. உப்பிலியப்பன் என்றால் உப்பு இல்லாத பிரசாதம், அந்த உப்பு இல்லாத பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய கோயில் தான் அந்த ஒப்பிலியப்பன் கோயில். அந்த ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு மனதார பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாபில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணும். தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை வந்து ஜாபு கிடைத்த பிறகு தொடர்ச்சியாக செய்வது தான் அந்த ஜாபை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய பரிகாரம். இதை உடனடியாக செய்வதுடன் மாதம் ஒரு சண்டே, அதாவது மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது 3 பேருக்கு உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மேகலா. எங்க அண்ணன் கேட்கணும். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேல்சேல இருந்து பேசுறோம். சார் இருக்காங்க, பேச சொல்லுங்க மேகலாமா, சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு பேசணும் சார். எங்க அண்ணனை பத்தி கேளுங்க. அவங்க வந்து 3 கல்யாணம் பண்ணோம், லைஃபும் சரியா அமையல. வாயில கேன்சர் வந்துச்சு. பிறந்த தேதி வந்து 23/11/1973. 23/11. ஆமாமா. கார்த்திகை மாசம் பிறந்திருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். சரி சொல்லுங்க. நட்சத்திரம் 3ஆம் பாதம் சார். இல்ல நட்சத்திரம் கரெக்டா சொல்லுங்க. என்னதுமா? நட்சத்திரம் ராசி துலாம் ராசி. லக்னம் கன்னி. நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான் சார் போட்டிருக்கு. சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அவர் வந்து அதான் லைஃப் சரியாமைனும் தேகம் வளர்ச்சி தரணும், உடம்பு முடியாம இருக்கிறாரு, சரியாகணும். அதாவதுமா சுவாதி விசாகம் சித்திரை எதுல வராரு அவரு? தெரியலையா உங்களுக்கு? தெரியல சார். அது சரி, அவர் லக்னம் வந்து என்ன? லக்னம் கன்னி லக்னம் சார். சரி, அவருக்கு வந்து உடம்பு சரியா இருக்கணும், உடம்புல மற்ற விஷயங்கள் இது மாதிரி தோஷம் ஆகுதுன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறது பெரிய அளவுக்கு விசேஷமான பலனை தரும். திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்கள். கடல் நீராடுவது, ஏற்கனவே உபயோகப்படுத்திய துணியை வந்து கடலில் முக்கி ஓரமாக வைப்பது, கண்டிப்பாக வந்து கோயிலுக்குள் சென்று 66 லட்டுகளை தானம் கொடுப்பது, முடிந்தால் முருகனுக்கோ சண்முருகக்கோ விபூதி அபிஷேகம் செய்வது, அபிஷேக விபூதி டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் பச்சரிசி துலாபாரம் கொடுத்து வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தந்தாலும் 2018-11ஆம் மாதம் வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க சொல்லுங்கள். அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்ததை பார்க்கின்ற சமயத்தில் குருவிட பிரச்சனை பெரிய அளவுக்கு ஜாதகத்தில் காணப்படுகிறது. அத்துடன் கண்டிப்பாக திருச்செந்தூர் சண்முகர் படத்தை, பச்சை கலர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் இந்திரா, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க இந்திராம்மா, சொல்லுங்க. சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 28 அக்டோபர் 1984 சார். சரி சொல்லுங்க. 32 வயசு முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஆமாங்க சார். சரி சார், தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார். சார், இப்ப ஜாப், கவர்மெண்ட் ஜாப். லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியலங்க சார். சரி சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக சார். அம்மா, இந்த உங்களுடைய இது வந்துமா மூல நட்சத்திரத்தில் தானே பிறந்தீங்க நீங்க? ஆமாங்க சார். சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாப் விஷயத்தில் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக குருவாயூர் செல்வதும், குருவாயூரில் கிருஷ்ணரை வழிபாடு செய்வதும், கொடிமரத்துடன் சேர்ந்து மொத்தம் 9 முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து கொடிமரத்தை வழிபாடு செய்வதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், பிரார்த்தனை பண்ணுவதும், குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வாங்கி வந்து தினமும் தீபம் ஏற்றுவதும், குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் அபிஷேக எண்ணெய் என்று விற்பார்கள், அந்த எண்ணெயை வாங்கி கொஞ்சம் நல்ல எண்ணெயுடன் கலந்து டெய்லி ஒரு டிராப் வீட்டிலே வந்து உச்சந்தலையில் வைத்து கொள்வதும், குருவாயூர் கிருஷ்ணர் சன்னிதானத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த துலாபாரம் கொடுப்பதும், அத்துடன் கண்டிப்பாக அங்கே யானைகளுக்கு உணவு அளிப்பதற்காக கைங்கரியம் செய்வதற்காக
வைத்திருப்பார்கள். அதில் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவது இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற தடைகளை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுமா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. பாலசுந்தரம், என் பையனுக்காக கேட்கணும். சார் இருக்காங்க, கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் பாலசுந்தரம். சக்திவேலுக்காக கேட்கணுங்க. கேளுங்க. கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், முதல் பாதம். சரி. தனுசு லக்கணம். சரி. வயசு 3/1/86. சரி. 31 வயசு இல்லையா? 31 வயசு. சரி, சொல்லு. வந்து கல்யாணம் பாக்குறோம், எதுவும் ஒன்றும் செட்டில் ஆக மாட்டேங்குது. சரி. 2 வருஷமா. சரி. அது செட்டில் ஆக மாட்டேங்குது. உத்தியோகத்தை ஒரு இடமா நிக்க மாட்டேங்கிறான். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக உங்க சன்னை வந்து கூட்டிக்கின்னு திரும்ப, அதாவது திருவெண்காடு புதஸ்தலம் என்று சொல்லுவேன், அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய இடம் தான். அந்த 3 குளத்தில் இருக்கிற நீரை எடுத்து தெளிச்சுக்குங்க. கோயிலில் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உடனடியாக அந்த கோயிலை முடித்துட்டு சிரமம் பார்க்காமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் போக சொல்லுங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 32 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணிவிட்டு சொக்கநாதரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலிலே கோளர் பதிகத்தை பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து 5 முறை அந்த தம்பியை படிச்சுட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். புதன்கிழமை அசைவத்தை தவிர்த்துற சொல்லுங்கள். புதன்கிழமை அவருக்கு மனதிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு கோயில், கண்டிப்பாக விநாயகரை கும்பிட்டுட்டு மற்ற கோயில் எதையாவது சென்று விட்டு வர பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும், திருமணத்திலும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிற பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படும். வருடம் வருடம் தொடர்ச்சியாக இதை செய்ய சொல்லுங்க, மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். அடுத்த காலர் போலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். வைஜெயி என் பேரு. சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார், நான் வந்து மே 25, 85ல பிறந்தேன் சார். சரி. மே 25, 1985ல பிறந்தீங்க. ஆமா சார். சொல்லுங்க. மிதுனம் லக்னம் சார். ராசி கடகராசி. பூச நட்சத்திரம். சரி, சொல்லுங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் எக்ஸாம் நிறைய வருஷமா எழுதிட்டு இருக்கேன் நானும். சரி. எங்க இருக்கீங்கம்மா? நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் சார். சரி சார், நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கீங்களா? ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, வேலைக்கிழமை அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு செல்வதும் வில்வேலையை கொடுப்பதும் அபிஷேக பொருளை கொடுப்பதும் மிக மிக முக்கியமான பரிகாரமாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இதை விடாமல் செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடன் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை முடிந்தால் ஒரு வேலைக்கிழமையாக சென்று அபிஷேகத்தில் பங்கு பெறுவது, அந்த அபிஷேக விபூதி தினமும் நெஞ்சில் வைத்து கொண்டு வருவது, குருவின் நமஸ்காரம், குரு காயத்ரி போன்ற மந்திரங்களை ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வேலைக்கிழமையில் மதியம் 1:30 2 மணிக்குள் ஏழை எளியோருக்கு உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். உத்தியோகத்தில் இருக்கிற தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நெக்ஸ்ட் காலர் போலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். இது பிரவீனா, என் பொண்ணுக்கு பேசுறேங்க. சொல்லுங்க. மொல்லமா சொல்லுங்க, ஒன்னும் டென்ஷன் இல்லாம பேசுங்க. அஸ்த நட்சத்திரம். சரி. அஸ்தம் கன்னிராசி, மிதுன லக்னம். வயசு 17. சரி. என்ன வேணும்? 25/10/2000. சரி. என்ன வேணும் பாப்பாக்கு? இது உடல் நலம் இல்லாம இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காப்ல. சரி. பாப்பாவை கண்டிப்பா உடல் நலத்துல பாதிப்பு இருக்கிற அந்த குழந்தைக்கு 9 வாரம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை பாப்பா கையால் 9 எலுமிச்சை பழத்தை தொட்டு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கொடுத்துடணும். மீண்டும் பழம் வாங்கின்னு வரக்கூடாது. குங்கும அர்ச்சனை மற்ற புஷ்பங்கள்லாம் வாங்கின்னு வரலாம். 9 வாரம் தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதோட கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் குழந்தைக்கு நல்லா ஆகிட்ட பிறகு வைத்தீஸ்வரன் கூட்டிகிட்டு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்திலையும் அர்ச்சனை பண்ணுவது உங்கள் இஷ்டம். பட் வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலில் 25 கிலோ அல்லது 50 கிலோ பச்சரிசிக்கு குழந்தைக்கு ஆஃபீஸில் கொடுத்து அதை ரசிப்ட் குழந்தை பேரில் போட்டுக்கொள்வது அன்னதானத்திற்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். வருஷம் வைத்தீஸ்வரன் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வைத்தீஸ்வரன் முடிச்சுட்டு கண்டிப்பாக பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகு கால துர்கா பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த துர்கை படத்தை வைத்து தினமும் குழந்தை கையால் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அபிராமியில் இருக்கிற அந்தாதி பாடலில் 24வது பாடலை குழந்தை கையை பிடிச்சி தூங்குகின்ற சமயத்தில் கூட சொல்லி கொண்டு வருவது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அந்த புனரமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பான ஜாதகம். அடுத்த கலர் போலாம் சார்.
வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேரு ராஜசேகர் மேடம். என் கணவருக்கு கேட்கணும். சார் இருக்காங்க, கேளுங்க. அவர் 1/4/1975 பிறந்திருக்காரு. 75ஆமா? ஆமா சார். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நட்சத்திர அனுஷம். விருச்சிக ராசி. லக்கணம் கும்ப லக்கணம் சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும் இப்போ? சார் அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறாரு. எது எடுத்தாலும் ஒரே தடங்களா இருக்கு சார். சரி, அதான் என்ன செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க சார். அதாவதுமா தொடர்ச்சியாக அவரை வந்து அறுபடை வீடுகளுக்கு வந்து வருடத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை சிரமம் பார்க்காமல் போயிட்டு வர சொல்லுங்க. அது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அறுபடை முருகரை வந்து அவர் விடாமல் அவர் தரிசனப்படுவது தான் அவருடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் பிரச்சனை இல்லாமல் தொடர்ச்சியாக உத்தியோகம் எப்படியாவது கிடைத்து அதில் லாபத்தை பெறுவதற்கு நஷ்டமில்லாமல் இருப்பதற்கு அறுபடை முருகர் கோயில் சன்னிதானம் மிகப்பெரிய அருமையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அந்த அறுபடை சன்னிதானத்தில் இருக்கின்ற அபிஷேக விபூதியெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மொத்தமாக 6 கோயில்கள் விபூதியை டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக மதியம் 1:30 to 2 மணிக்குள் சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய காய்கறி சாதத்தை உணவு தானம் கொடுங்கள். பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமையில் அரிசி இல்லாத உணவு இரவு எடுத்துக்க சொல்லுங்கள். அசைவத்தை சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்துக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள விநாயகர் முருகர் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து தீபமேத்தி வழிபாடு பண்ணாலே பெரிய அளவு மாற்றமும் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய பரிகாரம். தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. ராகதோஷ பரிகாரம் செய்ய செல்ல வேண்டிய கோவில் எது சார்? அதாவது திருநீலக்குடின்னு இருக்குமா, தஞ்சை மாவட்டத்தில். இங்கே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தின் பேர் வந்து திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம். தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். அந்த அற்புதமான ஸ்தலத்தில் உள்ள ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 2 அம்மன் இருக்கக்கூடிய அம்மன். ஒன்று வந்து அம்மன் வந்து திருமண கோலத்தில், ஒரு அம்மன் வந்து தவ கோலத்தில் காட்சியளிக்கிறாள். இந்த கோயிலுக்கு சென்று திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று ராகு கேது தோஷம் இருக்கிறதாக ஜோதிடர்கள் சொன்னால் இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் முறைப்படி பரிகார ஸ்தலமாக காணப்படுகிறது. அந்த கோயிலில் முறைப்படி உள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட ராகு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே செல்லக்கூடிய இடம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம், திருநீலக்குடி என்ற இடத்தில் உள்ளது. ஓகே சார், காலர் வெயிட் பண்ணுறாங்க, பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் முத்துப்பாண்டி மேம். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க விருதுநகர் மாவட்டம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் முத்துப்பாண்டி. என்னோட முத்துப்பாண்டி சார். சொல்லுங்க. 15/11/94 பிறந்தது சார். 94. ஓகே, சொல்லுங்க. மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரம் சார். இப்பதான் படிச்சு முடிச்சேன், 1 year ஆகுது. லக்னம் என்ன கண்ணு? லக்னம் தெரியல சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. ஜாப் இப்பதான் படிச்சு முடிச்சேன், ஜாப் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. எங்க இருக்கீங்க? இப்போ விருதுநகர் மாவட்டம் சார். விருதுநகர்ல இருக்கீங்க. சரி சரி சரி, நீங்க என்ன பண்ணுங்க, விருதுநகர்ல இருக்கிறனால கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற அந்த கோமதி அம்மன் சன்னிதானம் பக்கம் தானே உங்களுக்கு சங்கரங்கோயில். ஆமாம் சார். சங்கரங்கோயிலில் வந்து சங்கரநாயனாரையும் கோமதி அம்மன் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்ட பிறகு உத்தியோகம் கிடைச்ச பிறகு வருஷத்துக்கு ஒரு முறையாவது தொடர்ச்சியாக அந்த சங்கரன் கோயிலுக்கு செல்வது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த சங்கரன் கோயிலில் போயிட்டு அந்த புத்துமண் கட்டியை வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து தினமும் ஊதுபத்தி காட்டுவது விசேஷமான பலனை தரும். சங்கரநாயனார் கோயிலுடைய படத்தை, சுவாமி படத்தை வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்றுங்கள். அங்கே ஸ்ரீசக்கர குழி என்று சொல்வார்கள். அந்த ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து அம்மனை வழிபாடு சேகரித்து பிரார்த்தனை பண்ணிக்குங்கள். உத்தியோகத்தினுடைய விரைவிலே கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக அது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கிறனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் காலர் போலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். சார் என் பேர் தேவராஜ் சார். சொல்லுங்க தேவராஜ். பொன்னேரிலிருந்து பேசுறேன் சார் நான். சரி சார், டேட் ஆஃப் பர்த் வந்து 13/10/1988 சார். சரி. நட்சத்திரம் ராசி வந்து துலாம் ராசி, நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். சரி. லக்னம் ஒரு லக்னம் வந்து செவ்வாய் லக்னம் போட்டுருக்கு சார். செவ்வாய் சார். செவ்வாயின் அப்படி லக்னம் வராது. மேஷத்துலேருந்து மீனம் வரை உள்ள ராசியுடைய லக்னம் தான் சொல்லணும். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. தெரியல சார், எனக்கு தெரியல சார்.
பரவாயில்ல இது மாதிரி கீழே உண்டு சார். நான் ஒரு 1 மந்த் முன்னாடி சரி கீழே உந்துல இருந்து கை காலம் பயணமா வலிக்குது. உடம்பு பொதுவாக காலை ஒரு பக்கம் வச்சுனே இருக்கு. உடம்பு ஒரு வேலையை செய்ய முடியல, போக முடியல, வேலைக்கு போக முடியல. சரி, இப்போ நீங்க இருக்கிறது வந்து பொன்னேரியில இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி, அந்த இடத்துல அந்த பொன்னேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 9 வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து சுருட்டப்பள்ளி சிவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொட்டப்பள்ளி சிவனுக்கு சிரமம் பார்க்காமல் 9 வாரம் போயிட்டு பசு நெய் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதோட மாசத்துக்கு ஒரு திங்கட்கிழமை தொடர்ச்சியாக போற பழக்கத்துக்கு ஏற்படுத்திடுங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமை அசைவத்தை தவிர்த்துருங்க. பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவகாயத்ரியின் மந்திரம் இருக்கும், அதை தொடர்ச்சியாக சொல்ல சொல்ல பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உடனடியாக செல்லக்கூடிய கோயில் வந்து சரணாகதி அடைய கோயில் வந்து சொட்டப்பள்ளி சிவன் கோயில். அடுத்த காலர் போகலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சிவகாசிலிருந்து பேசுறேன், சத்யா மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சத்யாம்மா, சிவகாசியிலிருந்து. வணக்கம் சார். வணக்கம். என் பையனுக்கு ராமூர்த்திக்கு பார்க்கணும் சார். சொல்லுங்க. 25/10/1994. சரி. திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம். சரி. மிதுன ராசி, மிதுன லக்னம். சரி, வயசு என்ன சொன்னீங்க? வயசு வந்து 23 நடக்குது சார். சரி, சொல்லுங்க, என்ன வேணுங்க? அவன் இப்போ ஒரு ஜாப் பாக்குறான் சார், வெளிநாட்டுல இருக்கான். இதோட அதிக சம்பளத்தோட ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அது நல்லபடியா கிடைக்குமா என்ன, அவன் லைஃப் எப்படி இருக்கும்? சரி, இப்போ அவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறனால அவர் சார்பா நீங்க தான் போகணும் இல்லையா கோயிலுக்கு? ஆமா சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? சிவகாசி. சிவகாசி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வேலைக்கிழமை விநாயகருக்கு வந்து ஒரு சிதற்காய் அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி உடைச்சிருங்க. அருகம்புல் பசுனை கொடுத்து ஒரு தேங்காய் கொடுத்து விநாயகர்கிட்ட எடுத்து அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி உடைச்சிருங்க. அவர் பேர் ஏதோ சொன்னீங்க, திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் அதை உடைச்சிருங்க. வேலைக்கிழமை பண்ணிவிட்டு உடைச்சிருங்க. ஒரு முறை போயிட்டு கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு முருகர் சன்னிதானத்தில் அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி அவருக்காக அவருடைய எடைக்கெடை எவ்வளோ எடை இருப்பாரோ அந்த எடைக்கெடைக்கு உண்டான பச்சரிசியை கோயிலுக்கு மடப்பள்ளிக்கு கொடுத்து அன்னதானத்துக்கு ரசீட் போட்டுட்டு வந்துடுங்க. விரைவிலே வந்து அவருடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஆனால் புரட்டாசிக்கு பிறகுதான் நல்ல உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? விஜய் ஆனந்தி. சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார், நான் கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரி. கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், மிதுன லக்னம் சார். கவர்மெண்ட் ஜாப்க்காக கேட்கணும். கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி. வயசு என்னம்மா? டேட் ஆஃப் பர்த் 4/8/1981 சார். சரி சரி சரி. அதாவதுமா, சிரமம் பார்க்காம எப்பொழுதும் இந்த உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த உத்தியோகம் கிடைப்பதற்கு மகான்கள் வழிபாடு கண்டிப்பாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி தரும். அந்த மகான்கள் வழிபாடை விடாமல் தொடர்ச்சியாக செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக கீழ்த்திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயாரையும் போயிட்டு குங்கும அர்ச்சனை செய்து அந்த அலமேலு தாயார் படத்தையும் கோவிந்தராஜ படத்தையும் வைத்து தினமும் தீபமேற்றி கொண்டு வர பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் விரைவில் அந்த நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். அடுத்த காலர் போலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? என்னுடைய மகன் சுரேஷ்குமார். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். என்னுடைய மகன் சுரேஷ்குமார். சரி. 16/7/1987 டேட் ஆஃப் பர்த். 80? 87ங்க சார். சரி, சொல்லுங்க. 30 வயசு இல்லையா வரப்போகுது? ஆமாங்க சார். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். சரி, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். சொல்லுங்க. ஆமா, இப்போ அவருக்கு வந்து வேலைக்கு போனா நல்லா இருக்குமா இல்ல வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாமா சார்? அதாவதுங்க, கண்டிப்பாக 2020 வரைக்கும் பிஸ்னஸ் போகிறது சரியாக வராதுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது தான் நல்லது வரும். கண்டிப்பாக அந்த சிரமம் எடுக்காதீங்க. 2020 ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏதாவது தொழில் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். கண்டிப்பாக ஒரு முறை வந்து திருநள்ளாறு சென்று விட்டு வழிபாடு பண்ணுவது, நலத்தீர்த்தம் நீராடுதல், பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு சிதற்காய் உடைக்கிறது, சிவன் பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணுவது, நல்லெண்ணெய் கொடுப்பது, பசுநெய் கொடுப்பது, கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது, பிரார்த்தனை பண்ணுவது மிக மிக விசேஷம் ஏற்படும். திருநள்ளாறு சென்றுட்டு கும்பகோணம் வருகின்ற வழியில் கரும்பாயிரம் என்ற விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கரும்பாயிரம் விநாயகர் கோயிலுக்கு 9 சிதற்காய்கள் உடைத்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதை உடனடியாக செய்ய சொல்லுங்கள். இதை வந்து திருநள்ளாறு சென்று விட்டு
கும்பகோணம் வருகின்ற வரையில் கரும்பாயிரம் விநாயகர் கோயிலுக்கு சிதற்காய் ஒடிப்பது, உத்தியோகத்தில் மற்ற விஷயங்கள் இந்த 2 வருடத்துக்கு 2020 ஜூன் மாதம் வரை உத்தியோகத்திலே இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 மணி நேரமா நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.